தங்களுடைய பிரதமர் பதவிக்கான வேட்பாளர் யார் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் நேற்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார். வரிசை அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சிட்டதுனால காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபனாவிடமிருந்து இந்த கேள்வியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாக்கம், அவர்கள் பிரதமர் வேட்பாளர் அறிவித்து விட்டார்கள், பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி விட்டார்கள், அதன் மூலமாக ஏற்பட்ட அந்த இம்பாக்ட் இருக்குல்ல, அது ஒரு அச்சமாக மாறி ப சிதம்பரம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட காரணமாக அமைஞ்சிருக்கா? இல்லை, அதாவது 2004 டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் ஒரு ஆட்சி அமைந்தது. 2009 மறுபடியும் இப்போது கடந்த 10 ஆண்டுகளாக டாக்டர் மன்மோகன் சிங் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிறார். இப்போ டாக்டர் மன்மோகன் சிங், ப சிதம்பரம் போன்றவர்கள்லாம் இந்த நாட்டினுடைய தலைவராக ஒரு இளைஞர் வர வேண்டும், இந்த நாட்டின் பிரதமராக ஒரு இளைஞர் வர வேண்டும் என்று இருவருமே அந்த கருத்தை கூறியிருக்கிறார்கள். இப்போ நேற்று நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் உடனடியாக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இந்த நாட்டின் பிரதமராக ராகுல் காந்தியை அறிவிக்க வேண்டும். ஏன்னா ஜனவரி 17ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. சமீபமாக பார்த்தீங்கன்னா சில நடவடிக்கைகள் இந்த காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி எடுத்து பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதை நீங்கள்லாம் பார்ப்பீங்க. இந்த லோக்பால் மசோதா கொண்டு வருவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட தீவிர முயற்சி, இன்றைக்கு இருந்த சூழலின் காரணமாக அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் விவாதமில்லாமலேயே நாங்கள் நிறைவேற்ற ஆதரிக்கிறோம் என்கிற நிலை ஏற்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட முயற்சி இன்றைக்கு லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மாதிரி தொடர்ந்து இன்றைக்கி பல முயற்சிகளை இன்றைக்கு ராகுல் காந்தி எடுத்து வருகிறார். ஆக அவர் தீவிரமான காங்கிரஸ் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அவரை பிரதமராக நாம் அறிவிக்க வேண்டும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், ஒவ்வொரு மாநிலத்திலேயும் முதலமைச்சரை மையமாக வைத்து தான் தேர்தல் நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 25-30 ஆண்டுகளாக முதலமைச்சர் மையமாக வைத்துத்தான் அந்த தேர்தலே நடைபெறுகிறது. அதுபோல் தேசிய அளவில் நரேந்திர மோடியை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதே போல் காங்கிரஸ் கட்சியிலும் ஒரு வேட்பாளர் முன்னால் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார். அது ஒரு நல்ல கருத்து. இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் திறமையும் வல்லமையும் அந்த இளைய சமுதாயத்தின் பிரதிநிதியாக இருக்கிற ராகுல் காந்திக்கு இருக்கிறது. வாழையடி வாழையாக நேரு, இந்திரா, ராஜீவ் என்கிற அந்த பாரம்பரியத்திலே இருந்து வந்த அவர் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இந்த நாட்டினை ஒற்றுமைக்கும் மிகப்பெரிய அளவில் பங்காற்றுவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் நடத்துவதுங்கிறது இந்திய தேர்தல் ஜனநாயகத்தினுடைய ஒரு முக்கியமான அடிப்படை கூறு. மற்ற ஜனநாயகங்களை விட அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வேறுபட்டு நிற்கிறோம் சிறப்பாக. அப்போ தனிநபர்களை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்தை உண்டாக்குது. அந்த விமர்சனம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி மேலே இருக்கும்போது காங்கிரஸும் இப்படி ஒரு ஏற்பாடை செய்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக அப்படி ஒரு வேட்பாளராக திரு ராகுல் காந்தியை அறிவித்தால் நிச்சயமாக ஜனநாயக ரீதியாக அது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, அதாவது குறிப்பாக இந்த நாட்டில் இடதுசாரி சிந்தனையாளர்கள்ட்ட இருந்து என்னென்னா ஒரு கடுமையான விமர்சனம் வந்தது. பாரதிய ஜனதா கட்சி திரு நரேந்திர மோடி அவர்களை தனது பிரதம வேட்பாளராக அறிவிக்கும் போது என்னென்னா இவர்கள் இது அரசியல் சாசனத்துக்கு விரோதம்னு சொல்கிற அளவுக்கு போகிறாங்க. ஆனால் நிச்சயமாக அரசியல் சாசனத்திலே என்னென்னா பிரதமர் தான் இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை நடத்தி செல்கின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக அறியப்படுகின்றார். அரசியல் சாசனம் அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார். ஆக தங்களுக்கு பிரதமராக யார் வரப்போகின்றார் என்பதை தெரிந்து கொள்கின்ற உரிமை நான் என்ன பொறுத்த மட்டும் அதே அரசியல் சாசனத்தின் பிரிவு 19 என்னன்னா மக்களுக்கு அது இருக்க வேண்டும். ரைட் இன்ஃபர்மேஷன். மக்களுக்கு என்னன்னா தாங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டளித்தால் இது இந்த கட்சியிலிருந்து யார் பிரதமராக வருவார் என்ற ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு தன்மை அந்த தன்மை மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அந்த மாதிரி தெரியப்படுத்தப்படும் போது இந்த கட்சிக்கு நம்ம வாக்களித்தால் இன்னார் தான் பிரதமர், இந்த கட்சிக்கு வாக்களித்தால் இன்னார் தான். யதார்த்தமான கேள்வி, இந்த கட்சிக்கு வாக்களித்தால் எனக்கு இந்த நன்மைன்னு தெரிஞ்சுக்கிறதான ஒரு வாக்காளர் அடிப்படை. இந்த கட்சிக்கு வாக்களித்து யார் அவர் பிரதமர் ஆக்கணுங்கிற யாரை பிரதமர் ஆக்குவதை தாண்டி எந்த கட்சி வந்தால் தங்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் வரணும் முதல்ல தெரிஞ்சுக்கிறதான ஒரு வாக்காளனோட அடிப்படை. அது இந்த இடத்துல புறந்தள்ளப்படுது. இல்ல புறந்தள்ளப்படவில்லை. நீங்க ஜனநாயகம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரே நேரத்துல இருக்கின்ற எல்லா எம்பிக்களுமே பிரதமராக முடியாது. பிரதமர் என்னன்னா பெரும்பான்மை கட்சியினுடைய முதல்வர், அவ்வளவுதான். முதன்மையான ஒரு நபர். அவர்கள் இஸ் ஒன்லி ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ், அவ்வளவுதான். அவருக்கு முழுமையான அதிகாரங்கள் என்னன்னா அவர்
அவர் மூலமாக இந்த திட்டங்கள் நடைபெறும் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே முன்னிறுத்தப்படுகின்றதை தவிர்த்து வந்தோம்னா இதில் வந்து என்னன்னா இது வந்து வெறும் கொள்கைகளை இங்கே எங்குமே புறந்தள்ளப்படவில்லை. நிச்சயமாக இன்றைக்கு ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியும் சரி, அவருடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியும் சரி, அவருடைய கொள்கைகள் என்ன என்பதை அவர்கள் தெளிவாக என்னோட கேள்வி முடிச்சிட நீங்க சேர்த்து பதில் சொல்லுங்க. அப்ப திரு ராமமூர்த்தி சொன்ன அதே அடிப்படையில் பார்த்தா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாத மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி சரியில்லாதனாலதான் மக்கள் அறிந்த ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்த காங்கிரஸ் கட்சி தயாரா இருக்காங்க. இல்ல 2004 சோனியா காந்தி தான் பிரதமராக ஆக போகிறார் என்கிற அடிப்படையில் தான் தேர்தல் நடைபெற்றது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு தனக்கு அந்த பதவி வேண்டாம் என்ற காரணத்தினாலே டாக்டர் மன்மோகன் சிங் இந்த நாட்டின் பிரதமராக பதவி வகித்தார். இன்னைக்கு பொதுவாக வந்து ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி இந்த மாதிரி தலைவர்களை வைக்கிறப்போ தலைவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் வந்து சில கொள்கையினுடைய பிரதிநிதிகளாகத்தான் இருந்தார்கள். ஜவஹர்லால் நேருவை பார்க்குறப்போ நமக்கு சில காங்கிரஸினுடைய கொள்கைகள்லாம் அவர் பின்னால் இருக்குது. அதே போல் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இன்னைக்கு அதே போல் ராகுல் காந்தி ரெப்ரசன்ட்ஸ் தி ஐடியாலஜிஸ் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்கொஸ்டினபிள் லீடராக இன்றைக்கு அவர் உருவாகி இருக்கிறார் என்பதும்போது கட்சி அவருக்கு பின்னாலே இருக்கிறது, கட்சி அவரை முன்னிலைப்படுத்துகிறது. அப்படிதான் நரேந்திர மோடியை பார்க்கிறப்போ நமக்கு அவருடைய பின்னணி மக்களுக்கு நிச்சயம் தெரியும். அதுபோல நீங்க ஒவ்வொரு இதுலையும் முன்னிலைப்படுத்துகிறப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா வந்து அதிமுக என்றால் ஜெயலலிதா, திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் கலைஞர், இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். தலைவர்கள் வந்து அந்த கட்சியினுடைய கொள்கைகளை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவதாக தான் இருக்கிறார்களே தவிர ஏதோ தனிநபரை முன்னிலைப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்திய அரசியல் என்பது தலைவர்களை வந்து சரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பை மையமாக வைத்து தான் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த நாடு வளம் பெற்றிருக்கிறது. தவிர சரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டாலும் வரலாற்றுல ஜனதா கட்சி ஆட்சியா இருக்கட்டும், ஐக்கிய முன்னணி ஆட்சியா இருக்கட்டும், இதுல எதிலுமே தனிநபர்கள் முன்னிறுத்தப்படல. ஏன் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் போதும் கூட பிரதமர் வேட்பாளராக வாஜ்பாயை முன்னிறுத்தி இவ்வளவு தீவிரமான பிரச்சாரம் செய்யப்படல. அப்ப இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? ஏனென்றால் இப்போ வந்து 77 வந்து என்னன்னா ஜனதா கட்சி அது வந்து ஒரு பரிசோதனை முயற்சியாகத்தான் வந்து ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் சொன்னார். அதுல வந்து பிரதமர் வேட்பாளராக யாரும் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் அந்த கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஸோ அமிர்த்சர்ல இருந்து கல்கத்தாவை வரை அந்த ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் ஜெயிக்கவில்லை. அந்த அமிர்த்சர்லேருந்து கல்கத்தா வரைக்கும் மேற்கிலிருந்து கிழக்கு வரை ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் ஜெயிக்கவில்லை. அவர்கள் காங்கிரஸ் ஜெயிச்சதெல்லாம் தென்பகுதியில் தான். ஆக ஒரு பரிசோதனை முயற்சியாக ஜனதா கட்சி அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து வெற்றியை கொடுத்தாலும் கூட அது வந்து நீடிப்பதற்கு வந்து முடியாமல் வந்து ஒரு 2.5 வருஷத்தில் கவிழ்ந்தது. அதே போலயே இந்த விபி சிங் தலைமையிலான ஆட்சியிலும் சரி, அப்பொழுது வந்து என்ன பிரதமர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்படாவிட்டாலும் கூட அவர் முதன்மையான வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். ஆனால் தேவிலால் வந்து தானும் பிரதமராக ஆவேன் சொன்னார். சந்திரசேகர் வந்து அதான் வந்து சமரசம் பண்ணாராக. இந்த மாதிரியான வந்து ஒரு நிச்சயமற்ற குழப்பமற்ற தன்மையை இந்திய வாக்காளர்கள் விரும்புவதில்லை. ஸோ ஆகையால் தான் வந்து நிச்சயமாக இவர்தான் வேட்பாளர் என்பது வந்து என்னன்னா இப்போ இல்லை, அது வந்து வாஜ்பாயுடைய காலத்திலே வந்து நிச்சயமாக 1990 96 வந்து அப்போதைய கட்சி தலைவராக இருந்த திரு எல்கே அத்வானி அவர்கள் மும்பையில் 98 தான் அவர் வந்து பிரதமர் வேட்பாளர் ஆனார். ஆனால் 96 அவர் வந்து மும்பையில் நடந்த ஒரு தேசிய மாநாட்டில் வந்து தங்களுடைய கட்சியோ தங்களுடைய கூட்டணியோ ஆட்சிக்கு வந்தால் திரு வாஜ்பாய் தான் பிரதமர் என்பதை தெளிவாக சொன்னார். அதன் காரணம் அது வந்து அதன் விலை வந்து 98 மக்களாலே கவரப்பட்ட அந்த கவர்ச்சி மிகுந்த தலைவர்கள் தான் நீண்ட நாட்கள் இந்த நாட்டில் ஆட்சி செய்திருக்காங்க. நீங்க மாநிலத்திலையும் பாருங்க, மத்தியிலையும் பாருங்க. 16 வருஷம் 17 வருஷம் அந்த தலைமை வந்து அந்த தலைமை மீது மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கைன்னா அந்த தலைமை என்பது அந்த கட்சியினுடைய நம்பிக்கை, தலைமையினுடைய நம்பிக்கையை வைத்து தான் ஒரு ஆட்சி நீண்ட காலம் நடைபெற்றிருக்கிறது. மக்கள் பயன் தருகிற வகையில், ஏன்னா அவங்க எல்லாரையுமே தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, யாருக்கு அந்த தகுதி இருக்கிறதோ அதை மக்கள் தெளிவாக தங்கள் தீர்ப்பின் மூலமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இந்திய ஜனநாயகம் செழுமைப்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நரேந்திர மோடி, எங்களை பொறுத்தவரை நரேந்திர மோடி வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து ராகுல் காந்தியை ஒரு பாசிட்டிவ் லீடர்ஷிப்பாக தான் பார்க்குறோம். ஆனால் நரேந்திர மோடி ரெப்ரசன்ட்ஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ். அவருக்கு பின்னணி என்பது இன்னைக்கு பல நெகட்டிவான பல விஷயங்கள் இருக்கிறது. அவர் வந்து அவருடைய குஜராத்திலே அவர் ஆட்சி நடத்திய முறை, அதில் ஏற்பட்ட பல கசப்பான அனுபவங்கள், 11 ஆண்டு காலம் கழித்து ஒரு சம்பவம், ஒரு கொடிய செயல், 2000 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் வந்து இன்றைக்கு அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறார். வருத்தம் தெரிவிப்பதற்கே இவருக்கு 11 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அப்படிப்பட்ட கொடுமை நீதிக்காக அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்துக்கும் குஜராத் நீதிமன்றத்துக்கும் அவர்கள் போராடி இன்னைக்கு கூட, அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உயிரோடு 68 பேர் எரிக்கப்பட்டார்கள். எஃப்ஐஆர் போடுவதற்கு 10 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இன்றைக்கும் அதனுடைய மனைவி வந்து கண்ணீரும் கம்பளையுமாக
இன்றைக்கு காட்சியளிக்கிற செய்தியெல்லாம் பார்க்கிறப்போ நமக்கு எவ்வளவு வேதனையாக இல்ல இது வந்து இல்ல அவர் சொன்னதுனால நான் சொல்ல இல்ல, இல்ல, வேண்டியது. அது- 3000 பதில- சீக்கியர்கள் 1983 இல்ல, கொல்லப்பட்ட பொழுது இதெல்லாம் இல்ல, எப்படி? பதில வந்து அதாவது கேட்கல. நீதிமன்றத்தில் இப்படி சொல்லுங்க. சீக்கியர்களை நீங்க கொன்னீங்க, நான் 3000 கொல்றேன்னு சீக்கியர்கள் சொல்லுங்க. நாங்க கொல்றேன் நாங்க சொல்லல. சொல்லுங்க பின்ன. நிச்சயமாக பின்ன எதுக்காக சொல்றீங்க? டிசம்பர் மன்னிக்கணும். அது நாங்க டிசம்பர் பொறுப்பு இல்லையே. 27ஆம் தேதி தான். You are டிசம்பர் responsible in 27ஆம் Gujarat. தேதி 2013 தான் நீதிமன்றத்துல முழுமையான தீர்ப்பு நரேந்திர மோடிக்கு இதுல அதாவது நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அது குறித்து எந்தவித இல்ல திரு ராமமூர்த்தி அவர் திரு நரேந்திர மோடி நெகட்டிவ் ஃபோர்ஸ் கோபண்ணா சொன்ன விமர்சனத்திற்கு உங்களிடம் நிச்சயம் பதில் இருக்கும். ஒரு இடைவேளைக்கு பிறகு பதில் கேட்கிறேன்.